தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 6வது வாக்கியம், தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். எவ்வாறு நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்? இந்த சூழலுக்கு ஏற்றபடி அனாவசியமாக ஆர்குமெண்ட்டுக்கு போகாமல் இருந்தாலே போதும். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில் நாம் போய் மற்ற இடத்தில் போய் பேசுகின்ற சமயத்தில் தீமையை கொண்ட அந்த மனிதன் நம்மை மனவேதனைக்கு உள்ளாக்குவானை ஒழிய நாம் என்ன சொல்ல வருகிறோமோ அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்கனவே அவன் மனதில் வைத்திருக்கின்ற பல செய்திகளை எல்லாம் இவனை எப்படியாவது காயப்படுத்த வேண்டும், எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் இந்த எண்ணத்தில் தான் ஆர்குமெண்ட்டுக்கு வருவார்கள். அப்படி வருகிற சமயத்தில் வீணாக ஏன் போக வேண்டும்? அதனை வாசிக்கிறோம் இல்லையா? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியத்தில், வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது, அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகர்ந்திடு. மீண்டும் 24வது வாக்கியம், 23வது வாக்கியம், மடத்தனமான அறிவற்ற விவாதங்கள் சண்டைகளை தோற்றுவிக்கும் என அறிந்து அவற்றை விட்டுவிடு, அந்த இடத்திலிருந்து அகற்றிவிடு, போய்விடு. ஒரு நாளும் ஆர்குமெண்ட்டுக்கு வீணாக போகாதீர்கள். எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தில் போகிறோம் என்றால் நாம் தான் ஏமாந்து போவோம். ஆகவே அந்த மனிதனை தெய்வசனில் விட்டு கொடுங்கள். தூய ஆவியானவரை ஒப்பு கொடுக்கும் போது ஆவியானவர் அதை பார்த்து கொள்வார், வேண்டிய விதத்தில் அவரை கையாளுவார். நீயும் நானும் அவர்களுக்காக மன்றாடினாலே போதும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய் தெய்வமே, அனாவசியமான ஆர்குமெண்ட்டுக்கு போகாமல் இருக்க நீரே எனக்கு துணை புரியும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.